ஆடம்பரத்தை என்றும் விரும்பாத விருச்சக ராசி அன்பர்களே, சார் நான் உழைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சா போதும் சார், நான் சும்மா ஆடம்பரத்தெல்லாம் விரும்பலை சார். ஆண்டவன் நிறைய எல்லாம் கொடுக்குறான், எனக்குன்னு சில திறமை ஆண்டவன் கொடுத்துருக்குறான். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. இன்றைக்கி ஆண்டவன் என்னை வயசு ஏற ஏற அனுபவத்தை கொடுக்குறான், வாழ்க்கையை கொடுக்குறான், நிம்மதியை கொடுக்குறான். ஏன் அளவில் பார்க்கும்போது என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவர்களை விட நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார், பிரைட்டாக இருக்கிறேன், பிரெயினோடு இருக்கிறேன். இப்படி தன்னை உண்மையிலேயே கொஞ்சம் கர்வமாக கூட பார்த்து கொள்ளலாம் விருச்சக ராசி அன்பர்கள். விருச்சகத்துக்கு ஒரு கர்வம் இருக்கணும், அதுவே அவர்கள் கௌரவம். ஆனால் இவ்வளவு கர்வம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காத பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோ கர்வம் இருந்தாலும் அதை வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனுஷனாக உங்களை யாராலையும் கணக்கு போடவே முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் அது காட்டப்படாது. ஏன் கர்வம் இருக்கணும்னு நான் சொன்னேன் தெரியுமா? வெற்றியாளனுக்கு கர்வம் இருக்கணும், புத்திசாலிக்கு கர்வம் இருக்கணும். அறமுட்டா இல்லாமல் கர்வத்தோடு இருக்கிறான், நம்ம புத்திசாலி, நம்ம இல்லாமல் இருக்கலாமா? அதனால் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் ஆடுற ஆட்டத்தை முதல்லையே உங்களுக்கு ஆண்டவன் போட்டு கொடுத்துருவான். நான் இதை தாண்ட ஆடுறேன், என் ஆட்டத்தில் நீ கலந்துக்கோ அப்படின்னுவான். அதனால தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்து. அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இது எதுக்கு நம்ம வீட்டில் கற்றுக் கொடுக்குறாங்க, இதுக்கு எதுக்கு நம்மளை இங்கே அனுப்புகிறாங்க, ஏன் இதை சொல்லி கொடுக்குறாங்க, ஏன் இதை செய்ய சொல்கிறாங்கன்னு முதல்ல பிடிக்காது. ஆனால் அதுக்குள்ளே போக 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 இது தாண்டா என் வாழ்க்கை அப்படின்னு விருச்சகத்துக்கு தானாக புரிய வரும். ஒரு காலகட்டத்தில் வெறுத்த விஷயங்களை கூட விரும்ப ஆரம்பிச்சிடும், வெறுத்த விஷயங்களை விரும்ப ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு தாடி வைக்கக்கூட பிடிக்காது, அவன் பிற்காலத்தில் தாடி தான் வச்சுருப்பான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மீசை வைக்க பிடிக்காது, பிற்காலத்தில் மீசை நல்லா பெருசாக வச்சுருப்பான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேவிங் பண்ணிக்க பிடிக்காது, கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் ஃபுல் ஷேவிங்கில் இருப்பாங்க. இப்படி லைஃப்பையே அப்படியே மாற்றி கொடுக்கும். சில பேருக்கு முடி மேலே அதிகம், இந்த ஒரு பெரிய பிரச்சனை விருச்சக ராசிக்கு முடிக்கும் பிரச்சனை உண்டு. திடீர்னு வழுக்க விழுவுறது, முடி மேலே கேர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் விருச்சகத்துக்கு நடக்கும். அவங்களுக்கு ஹேரில் ப்ராப்ளம் வரும், ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போத் ஹேர் ப்ராப்ளம் ஏற்படும். ஏன்னா சந்திரன் நீசம், செவ்வாய் ஆட்சி, சூடு உடம்பு. எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ரொம்ப சிம்பிள், இது கூட பெரிய பரிகாரம்லாம் தேவையில்லை. எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்பை கூல்படுத்திங்க. எமோஷனலாக 2 வார்த்தை பேசுகிறத விட சிரிச்சுக்கிட்டு 2 வார்த்தை பேசுங்க, கூல் அப்படியே ஆகிடும். அதனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும். அப்போ ஆண்டவன் என்ன பண்ணுவான், ஆண்டவன் ஆட்டத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவன் போடுற ஆட்டத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவன் மற்றவரை வைத்து ஆரம்பிப்பான். இதுதான் ஆண்டவன். அவன் ஆடுற ஆட்டம் இன்னொருத்தவங்களை வச்சு தான். அப்போ நம்மளால் ஒன்று நடக்கலை அப்படின்னும் போது நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள காரணம் காட்டுவோம். இதுதான் உண்மை. நம்மளால் ஒன்று நடக்க முடியலன்னா பக்கத்தில் இவன் தான் சார் சரியில்லை, இல்லைன்னா இவன் மட்டும் சரியாக இருந்தால் நான் நல்லா நடந்திருக்கும் சார் அப்படின்னுவோம். சார் எனக்கு புள்ள தான் சார் சரியில்லை, என் பொண்டாட்டி தான் சார் சரியில்லை. இதை முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க. இது கிடையாது, இது கிடையாது. ஆண்டவன் அவன் நினச்சதை நம்ம நடத்தலை, இவ்வளோதான் பிளான். அப்போ ஆண்டவன் என்ன நினைக்கிறான், நம்மளை சிறப்பாக வைப்பான் என்ற எண்ணம் மட்டுமே நமக்கு வாழ்க்கையை பெரிய அஸ்திவாரத்தை கொடுக்கும். கடவுள் நம்மளை சிறப்பாக வைத்து கொள்வான். இன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறோம், ஒரு தோசை தான் அங்கே கிடச்சிருக்குன்னா அதில் நம்ம வைத்த பற்றி ஆண்டவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை கொடுக்குறான். அவ்வளோதான். இந்த திங்கிங்கை விருச்சகர ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்நியாசம் மாதிரி, அதாவது பெரிய ஞானிகளுக்கு இருக்கிற ஞானம் ஏற்படுங்க விருச்சகத்துக்கு. அதான் விருச்சக ராசிக்காரர்கள். அதுதான் ஆண்டவன் நினைக்கிறான். ஆண்டவன் படைக்கும் போதே விருச்சகத்தை எப்படி நான் உன் ஞானியாக பிறக்க வைக்கிறேன். ஆனால் எல்லா ஆட்டமும் ஆடுவோம், அத்தனை ஆட்டமும் ஆடிவிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஞானியாக வரும். நம்மளை ஞானியாகவே பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், ஆனால் அம்புட்டு ஆட்டமும் ஆடிருப்போம், அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு இந்த 17/3/2026 குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு என்ன பண்ணுறாரு, வக்கர நிவர்த்தி அடைகிறார்.
இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு ஸ்பெஷல் நிறைய பர்மிட் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் இடைஞ்சலாக இருந்த விஷயங்கள், நடக்காமல் இருந்த விஷயங்கள், கிடைக்காமல் இருந்த விஷயங்கள்லாம் பட்டு 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 நடக்க போகுது. உங்கள் கௌரவம் உயரப்போகுது. உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுக்க போகுது. நீங்கள் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணலாம். அது பண்ணால் உங்களுக்கு ஜாக்பாட். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ ஜாக்பாட். உங்களுடைய ஜாக்பாட் எதில் ஆரம்பிக்குது? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். சீக்கிரட்டாக சில திட்டங்களை போடுங்க, குயிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதே மாதிரி குவைட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், குயிக் அண்ட் குவைட். சீக்கிரட்டாக திட்டத்தை போடணும், குயிக்காக எக்ஸிக்யூட் பண்ணணும், அதேமாரி குவைட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜாக்பாட்டு. சீக்கிரட்டை மிஸ் பண்ணாதீங்க ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ். கரெக்டு தானே? ஆமாம், ஏதாவது சொல்லிட்டோம்னா நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம், இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால எமோஷனல் ரிவெஞ்ச் இது இந்த நேரம் எடுக்காதீங்க. இந்த எமோஷனல் ரிவெஞ்ச் எடுத்தோம்னா நமக்கு ஆபத்து. எமோஷனலாக ஒரு ரிவெஞ்ச் இப்போ எடுக்காதீங்க, வேண்டாம். அடக்குங்க மனசை, நிறைய தண்ணி குடிங்க, மைண்டை காம் பண்ணுங்க. இந்த எமோஷனல் ரிவெஞ்சை விட்டுட்டிங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக மணி மைண்டாக போகும், மணி நிறைய கிடைக்கும். எனர்ஜியை ஃபுல்லாக மணி பக்கம் திருப்புங்க. பணம் 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 சம்பாதிக்கணும். நான் இன்றைக்கி படிக்கிறேன்னா அது பணம் சம்பாதிக்க. இன்றைக்கி நான் ஒரு பதவியில் இருக்கேன்னா பணம் சம்பாதிக்க. அதே நான் எமோஷனல் ரிவெஞ்ச் இந்த இடத்துல எடுத்தேன்னா விருச்சிக ராசிக்கு சாதகம் இல்லை. ப்ளீஸ், எவன் வேணாலும் நம்மளை எது வேணாலும் பேசியிருக்கலாம், எப்போ வேணாலும் நம்மளை கழுத்தை அறுத்துருக்கலாம். அதெல்லாம் இப்போ நினைக்கவே வேண்டாம். இப்போ மணி சம்பாதிக்க போகிறோம், பணம் சம்பாதிக்க போகிறோம், இந்த மைண்டில் வந்துருக்கு. அதே மாதிரி நிறைய ரிசர்ச் பேஸ்டில், அதாவது ரிசர்ச் பேஸ்டில் பிஸ்னஸ் உங்களுக்கு நிறைய லாபம் தரும். உங்கள் பிஸ்னஸை ரிசர்ச் பேஸ்டில் பண்ணுங்கள். நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதை போனால் என்ன பண்ணலாம், எப்படி போகணும், எப்படி போகணும், எப்படி போகணும், அது மாதிரி ரிசர்ச் பேஸ்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட், லாபம் நிறைய கிடைக்கும். இப்படிப்பட்ட லாபத்தையே பார்க்க போகிற இந்த விருச்சிக ராசி ஒரே ஒரு மந்திரத்தை நான் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மனசில் ஏற்றுங்க. டெய்லி 27 தடவை கண்டிப்பாக சொல்லுங்கள். டெய்லி சொல்லுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குறிப்பிட்ட காலத்தில் இது டெய்லி சொல்லிக்கிட்டே வாங்க, இத்தனை நாள்லாம் கிடையாது. அப்படி என்ன மந்திரங்க? எஸ், என்னை யாராலும் தடுக்க முடியாது, என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு மந்திரத்தை மைண்டில் ஏற்றுங்க. இதான் மந்திரமே, என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்பாட் கிடைக்கும். உங்களோட சீக்கிரட் திட்டங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நிறைய மணி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ரிசர்ச், நீங்கள் எது ரிசர்ச் பண்ணாலும் அது லாபம் தரும். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டான டைமத்தை குரு பகவான் கொடுக்குறார். இப்படி மாற்றி யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் முருகப்பெருமானை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்க, சுப்பிரமணிய சுவாமியோட கனெக்ட் ஆகுங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பேராசை பெரும் அதிர்ஷ்டமாக வரப்போகிறது. செய்யலாமா? செஞ்சு பாருங்க, எங்கேயோ போவீங்க. தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும், பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள்.
அந்த சுவாமியோடைய அனுகிரகம், வேற ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம், சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட், இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட மிகப்பெரிய மன பலத்தோட நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன், அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ், பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க, அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும், அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும்.